பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளியின் மூலமாக சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. போன வாரம் 17ஆம் சங்கீதத்தை நாம் பார்த்தோம். இன்று 18ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் என்ன சொல்ல வருகிறது, அதன் ஆள் அர்த்தங்களையும் மற்றும் நமக்கு நம் வாழ்க்கையில் அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் இன்று தியானிக்க போகிறோம். சங்கீதம் 18 இது தாவீது அவர்கள் எழுதிய சங்கீதமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தருக்கு எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம். மற்றும் தாவீது அவர்கள் எவ்வளவோ சத்துருக்களை பார்த்திருப்பார் மற்றும் சவுலின் மூலமாக நிறைய வேதனைகளை அனுபவித்தார். அவை எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கிய தேவனாகிய கர்த்தரை துதித்து பாடுகிற சங்கீதம் தான் இந்த 18ஆம் சங்கீதம். இந்த 18ஆம் சங்கீதத்தில் 50 வசனங்கள் உள்ளது. இதை நாம் பகுதிகளாக பிரித்து பார்த்தோமானால் அதில் உள்ள ஆள் அர்த்தங்களை நாம் உணர்ந்து கொண்டு அதை நாம் எப்படி நம் வாழ்க்கையிலும் அதை அபியாசித்துக் கொள்ள வேண்டும், நாமும் எப்படி வெற்றி தருகிற தேவனிடத்தில் போய் சென்று நமது சத்துருக்களையும் எப்படி விரட்டி அடிக்க முடியும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு அழகாக விளக்குகிறது. 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் தேவன் நமது பலனாய் இருக்கிறார் என்பதை அருமையாக தாவீது அவர்கள் எழுதியிருக்கிறார். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனான எல்லாருமே சொல்லலாம், என்கிட்ட இருக்கிற பலம், என்கிட்ட இருக்கிற பண பலம், என்கிட்ட இருக்கிற ஆள் பலம், இதை வச்சு நான் எதை வேணாலும் செஞ்சிருவேன்னு சொல்லலாம். ஆனா தாவீதை விட நாம் யாருக்கும் அவ்வளோ படைபலங்கள் இருந்திருக்காது, ஆட்பலங்கள் இருந்திருக்காது, பணபலங்கள் இருந்திருக்காது, பொருள் பலன்கள் இருந்திருக்காது. ஆனாலும் தாவீது அவர்கள் சொல்வதை பாருங்க, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் மகிழ்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல 2ஆம் வசனத்தில் அவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. இதுல 7 விதமான காரியங்கள் தேவனை பற்றி தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவை எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு ஆள் அர்த்தங்கள் உள்ளது. முதலாவது, கர்த்தர் என் கன்மலை அப்படின்னு சொல்றாரு. கன்மலைனா என்ன? ஒரு உறுதியான கல்லை போன்றது, மலையை போன்றது, அதிலிருந்து ஒரு பெரிய அசைவுகள் எதுவும் வராது. சோ அது போல தேவன் நமக்காக உறுதியாய் நின்று நம்முடைய சத்துருக்களை வெல்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்றும் மாறாத தேவனாய் நம்மோடு இருக்கிறார். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மாறாதவர் என்பதை அறிவுறுத்தும் வகையில் தான் என் தேவன் கன்மலை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் கோட்டை. கோட்டை என்பது ஒரு பாதுகாப்பான இடம். வெளி இடத்துல இருந்தா கூட எதிரிகள் மூலமாய் நாம் தாக்கப்படுவோம். ஆனா ஒரு கோட்டைக்குள்ள இருக்கும் பொழுது அவ்வளோ பாதுகாப்பு படைகளை தாண்டி நம்மிடத்தில் வருவது கடினம். அததான் என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பிரச்சனையிலிருந்து தூக்கி விடுகிறவர், நம்மளுடைய உபத்திரவத்திலிருந்து தூக்கி விடுகிறவர், நமது நோயிலிருந்து தூக்கி விடுகிறவர் நம் ரட்சகராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது என் கேடகம். தீமைகள் நம்மை எதிர்கொண்டு வரும் பொழுது அந்த கேடகத்தை வைத்து எப்படி அம்புகள் எய்யும் பொழுது கேடகத்தை வைத்து பிடிப்பார்களோ அது போல தீமையானது நம் வாழ்க்கையில நம்மை நோக்கி வருகிற அம்பு போல வந்தாலும் அதை தடுத்து பிடிக்கிறவராய் நம் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ரட்சணிய கொம்பு. ரட்சணிய கொம்பு என்றாவே ஒரு வெற்றியின் கொம்பாக தான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது ஒரு சக்தி மாதிரி. அந்த கொம்பு என்பது காண்டாமிருகத்தின் கொம்புக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல எவ்வளோ பெரிய பலசாலியா வந்தாலும் அந்த கொம்பை கொண்டு ஒரு அந்த எதிராளியை விளைவிக்குவது அந்த கொம்பா இருக்கிறது. அதே போல உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். உயர்ந்த அடைக்கலம் என்பது நாம் பல சங்கீதத்தில் பார்த்திருப்போம். அரணான கோட்டைகளுக்கு மேலாக ஒரு பாதுகாவலன் நிற்பார். அதுதான் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறது. அந்த பாதுகாவலன் தூரத்தில் வருகிற எதிரியை கூட கண்காணித்து விட்டு நம்மிடத்தில் இது போல ஒரு எதிரி வருகிறான் என்பதை உணர்த்துவான். அது போலதான் நம் தேவனாகிய கர்த்தர்
கர்த்தர் நமக்கு முன்பாக எழும்பின எல்லா காரியங்களையும் நமக்கு முன்கூட்டியே அறிவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் நம்பியிருக்கிற என் துருகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை, நாம் தேவன் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை எப்பேற்பட்டதா இருக்குமா? வலுவாய் கட்டப்பட்ட சுவர் போல. அதாவது ஒரு கோட்டைக்கு முன்பாக அவ்வளோ பெரிய சுவர் ஒன்று எழும்பி நிற்கும். ஏனென்றால் எந்த விதமான எதிரிகளோ சாதாரண மக்கள் கூட அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள வர முடியாது. அது போலதான் நமக்கு முன்பாக வலுவாக கட்டப்பட்ட ஒரு சுவர் போல நிற்கிறவர் தான் நான் நம்பியிருக்கிற துருகமாயிருக்கிற என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த 2ஆம் வசனத்தில் தாவீது அவர்கள் அவ்வளவு அருமையாய் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2 வசனங்களிலும் தாவீது தேவனை எவ்வளவு அருமையாய் புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் அவருக்குள்ள இருந்த பிரச்சனைகள், அவர் எப்படி கட்டப்பட்டிருந்தார், எப்படி தள்ளப்பட்டிருந்தார் என்பதை அழகாக காட்டுகிறது. ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. அதுக்கு அடுத்த வசனத்துல மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. மரண கட்டுகள்னா என்ன, மரண கண்ணிகள்னா என்ன? ரெண்டுமே மரணத்துக்கு ஒப்பானது தானே. அது எதுக்கு கட்டு கயிறு? மரண கட்டுக்கள் என்பது நாம் தேடி சென்று ஒரு விதத்துல போய் விழுந்திருப்போம். அதாவது தப்பிக்கவே முடியாத அந்த விஷயத்திலிருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. உதாரணத்துக்கு நாம் வாங்குகிற கடன்கள், நமக்கு தெரியும் இந்த விஷயத்திற்காக இவ்வளவு பணம் வாங்கினா இந்த விஷயத்த இந்த மாசத்துக்குள்ள நம்மளால கட்ட முடியுமா, இவரிடத்திலிருந்து நாம் வாங்குறோம், இது திருப்பி இவ்வளவு நாள்ல கொடுக்க முடியுமா என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் நாம் துணிகரமாய் அந்த கடனை வாங்குவோம். பிற்பாடு அதை கட்ட முடியவில்லை என்றால் ஒரு அவமானம், ஒரு அதிகமான வார்த்தைகள் வெளிப்படும். இவையெல்லாம் பார்த்து நமக்கு மரண கட்டுக்களை போல நம்மை சுற்றி கொள்ளும். அப்பொழுதுதான் நமக்கு தோன்றும், எங்கேயாவது போயிடலாமா, அந்த பணத்தை கொடுப்பதற்கு பதிலா ஏதாவது பண்ணிக்கலாமா, ஏதாவது ஒரு இடத்துல ஓடி கூட போயிடலாம். இவங்க கண்ணு முன்னாடி இருந்தாதான் அந்த பணத்தை கேட்பாங்க. அதே போல ஆபீஸ்ல, வீட்டுல ஏதாவது ஒரு விதத்துல யாராகிலும் ஒருவர் நம்மை தாக்குவார்கள், ஏதாவது ஒரு வார்த்தைகள் மூலமாய் பேசுவார்கள். இவை எல்லாவற்றையும் நமக்கு தெரிந்தே நடக்கிற காரியங்கள், அவைதான் மரண கட்டுக்கள். அதற்கு தொடர்பாக நாம் என்ன செய்வோம், அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கவே முடியாத அளவுக்கு அந்த பாவமோ அந்த தரித்திரமோ அந்த எதிரிகளோ எப்படி வருவாங்கன்னா, ஒரு வெள்ளம் போல, எப்படி வெள்ளம் புரண்டு உரண்டு ஓடி வருகிறதோ அது போல நம்மை நோக்கி வருவார்கள். அப்பொழுதுதான் நாம் கட்டப்பட்ட ஜனமாக இருப்போம். அதுதான் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. அடுத்ததாக மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. மரண கண்ணிகள் அப்படின்னா, மரண கட்டுகள்னா நாம தெரிந்தே போய் விழுற காரியங்கள், நாம் தெரிந்தே போய் செயல்படுத்தி அது மூலியமா வர தவறுகள் தான் மரண கட்டுகள். ஆனா மரண கண்ணிகள் என்பது கண்ணி வெடியை போல யாரோ ஒருவர் புதைத்து வைத்திருப்பார். ஆனா நாம போகும்போது நமக்கு அந்த இடத்துல அடையாளமே தெரியாது, இங்க கண்ணி வெடி இருக்கானே நமக்கு தெரியாது. ஆனா நம்ம போய் என்ன பண்ணுவோம், தெரியாமலே காலை வைத்து அந்த கண்ணி வெடிக்கும். அது போலதான் இந்த மரண கண்ணிகள், நமக்கு தெரியாமலே சில விஷயங்களில் நாம் சிக்கி கொண்டுள்ளோம். நாம யோசித்து கூட பார்க்க மாட்டோம், இந்த விஷயத்துல நான் இப்படி போய் மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு நம்ம யோசிக்க கூட முடியாத அளவிற்கு நாம் சிக்கி கொண்டிருப்போம். அதுதான் மரண கண்ணிகள். சோ இந்த விதமான மரண கண்ணிகள், மரண கட்டுக்கள், பாதாளத்தில் விழுவது போன்ற சத்துருக்கள் தாவீதுக்கு முன்பாக எழும்பி இருந்தாலும் அவர் அபயமிட்டு கூப்பிடுகிறார். யாரை? நம் தேவனாகிய கர்த்தரை. 6ஆம் வசனத்தில், எனக்கு நெருக்கம் உண்டா நாளிலே என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், அப்பொழுது என் தேவனுக்கு என் விண்ணப்பம் எட்டியது, அவருடைய செவிகளில் அது ஏறிற்று என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி விதத்துல நாம சிக்கி கொண்டு இருக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயம், என் தேவனே என்னை காப்பாற்றும் என்று அந்த ஒரே ஒரு அபயமிடுதலின் மூலமாய் நமக்காய் தேவன் இறங்கி வருவார். நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் காதுள்ள தேவனாய் இருக்கிறார்.
நாம் சொல்லுவதை தெளிவாய் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் தாவீது அவர்களுக்கு தேவன் எப்படி பலனாக இருந்தார், அவரை எப்படி நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை அருமையாக தெளிவுறுத்துகிறார். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் இப்படி அபயமிட்டு கூப்பிடுறோம் இல்லையா, அந்த தேவன் நம்ம எப்படி காப்பாற்றுவார் என்பதை அந்த 7லிருந்து 19 வசனங்கள் அழகாய் விளக்குகிறது. பாரு, மரண கண்ணிக்குள்ள இருந்தாலும் சரி, மரண கட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, பாதாளம் வரைக்கும் நம்ம விழுந்திருந்தாலும் சரி, துர்ச்சன பிரவாகங்கள் நம்ம மேல் விழுந்திருந்தாலும் சரி, அதிலிருந்து எப்படி நம்ம மீட்டுக் கொள்வாராம்? பூமி அசைந்து அஸ்திபாரம் குலுங்குமா, புகை எழும்பும், அக்கினி தழல் வரும், கல் மழை பெய்யும், நெருப்பு தழல் உருவாகும். அது மட்டும் இல்ல, நமக்கு முன்பா எழும்புகிற யாரா இருந்தாலும் அவர்களை நோக்கி என் தேவனாகிய கர்த்தரின் பார்வைப்பட்டு தனது அம்புகளை அவர் மேல் எய்வாராம். பூமி அதிரும் போது தப்பிக்கலாம், புகை எழும்பும் போது தப்பிக்கலாம், அக்கினி எழும்பும் போது கூட தப்பிக்கலாம். ஆனா தேவன் விடுகிற ஒரு அம்பிலிருந்து அவனால் தப்பிக்க முடியாது. 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடிக்க பண்ணுகிறார். அவர்களை கொலை செய்யல, அவர்களை சாகடிக்கல, ஆனா சிதறடிக்க தான் பண்றாரு. ஏன்னா நாம மரண கண்ணிக்குள்ள இருக்கோம், நாம மரண கட்டுக்குள்ள இருக்கோம், நாம பாதாளத்துக்குள்ள இருக்கோம். நம்மளதான் முதல்ல காப்பாத்துறதுக்கு தேவன் இறங்கி வருகிறார். அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற எதிரிகளை முதல்ல வெளியே திரட்டி விடுறாரு. அந்த திரத்தும் போதுதான் நம்மளை காப்பாற்ற முடியும். அவர்களை முன்பாக வைத்து கொண்டு இதை செய்யறேன் அதை செய்யறேன்று தேவன் என்னைக்குமே வர்றது கிடையாது. நீ ஒரு விஷயத்துல இறங்கி இருக்க, அது உனக்கு மரண கண்ணியா மாறிடுச்சு, உனக்கு அது மரண கட்டாய் மாறிடுச்சுன்னா அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நீ அபயமிட்டால் மட்டுமே தேவன் உன்னை காப்பாற்ற வருவார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, தனது அம்புகளை எய்து எதிரிகளை சிதறடிக்க பண்ணுகிறார். அந்த அம்புகள் பொழியும் போது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே அவர்கள் ஓடுவாங்க. அது போல நம்முடைய சத்துருக்கள் எல்லாரும் சிதறி ஓடுவார்களாம். அவர்களை எல்லாரையும் ஓட வச்சுட்டு அந்த சத்துருக்கள் யாருமே நம்ம மத்தியில இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் தேவனுடைய கரம் நம்மிடத்தில் வரும். அந்த கரத்தை நாம் பிடித்து கொண்டு நம்முடைய மரண கண்ணிகளா இருக்கட்டும், கட்டுகளா இருக்கட்டும், பாதாளமா இருக்கட்டும், அதிலிருந்து நாம் வெளியே வருவோம். அது மட்டும் இல்லாம தேவன் அந்த கையோட தூக்கிட்டு போய் நமக்கு ஒரு சரியான இடத்துல நம்மள அமர்த்துகிறார். அப்போ இவ்வளோ விஷயங்கள் நாம கஷ்டப்பட்டிருப்போம், மனசு காயப்பட்டிருக்கோம், அழுதுருப்போம், தூக்கம் இல்லாம இருந்திருப்போம். இது எல்லா விஷயங்களுக்கும் தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார்? நம்மளுடைய சத்துருக்களை சிதறடித்து நம்மை தாங்கி கொண்டு போய் ஒரு சரியான இடத்துல, அந்த சத்துருக்கள் நம்ம இடத்துல வராதபடிக்கு அது ஒரு டைம் பீரியட் வைக்கிறாரு. அந்த சத்துருக்கள் நம்ம இடத்துல வராதபடிக்கு நமக்கு ஒரு டைம் பீரியடுக்காக அந்த ஒரு சரியான இடத்துல போய் நம்மள சேர்க்கிறாரு. அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த 31வது வசனத்துல இருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டது போலவே நடக்கும். அது எல்லாம் நடக்கணும்னா நீதிமானை போல் இருக்க வேண்டும். நம்மளுடைய தவறுகளை நாம் ஒற்றுக்கொள்ள வேண்டும். நான் மரண கண்ணிக்குள்ள இருக்கேன், ஆனா அந்த மரண கல்லிக்குள்ள எப்படி போய் நான் சிக்கிக்கொண்டேன் என்பதை நாம நினைவு கூர்ந்து அதிலிருந்து வெளிவரும் பொழுது இனி நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று ஒப்புக்கொள்ளுகிற அந்த நீதிமானுக்காக மட்டுமே தேவன் இறங்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நீதிமான்கள் என்னென்ன செய்வாங்கன்னு இருக்கு. அவர் வழியில நடக்கணுமா, தேவன் ஒரு வழியை நமக்கு காட்டியிருப்பார். வேதாகமம் மூலமாய் நமக்கு ஒரு வழியை காட்டியிருப்பார். அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஸ்தானத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் நம் தேவனை நாம் விட்டு கொடுக்க கூடாது. யார் எதிராய் உட்கார்ந்தாலும் இந்த இடத்துல காணிக்க போடு, இந்த இடத்துல செய்யும், இந்த விஷயம் நடைபெறும், நீ இந்த இடத்துல இப்படி வேண்டிக்கோ, இதை தர அதை தரன்னு சொல்லி வேண்டு,
கிடையாது. அதெல்லாம் நம்பாதீங்க. தேவன் ஒருவர் மட்டுமே தேவன் என்று அறிந்த நீங்கள் வேறொரு தேவர்களை கும்பிடுவதை தேவன் ஒருபோதும் ஒற்றுக்கொள்ளவே மாட்டார். அதனால அவருக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நிமிடம் கூட நம் மண்டையில வரக்கூடாது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாம நியாயத்தையும் பிரமாணத்தையும் நம்ம தள்ளிவிடக் கூடாது. நான் தேவனோட இருக்கேன், நான் நல்ல பிள்ளை, நான் நீதிமான் அப்படின்னு சொல்றதை விட நியாய பிரமாணங்கள், கட்டளைகள், தேவன் சொன்ன வார்த்தைகளை அதன்படி நடக்க வேண்டும். அதை நம் மனதுக்குள்ளாக வைக்க வேண்டும். மன உண்மையா இருக்க வேண்டும். சாதாரணமா பாத்தீங்கன்னா கூட ஒரு பொய் சொன்னா நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு கேட்பாங்க. அந்த இடத்துல நம்ம பேர் வராது. நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனான்னு சொல்லும் போது கிறிஸ்துவோட பெயர் மட்டுமே அங்க அவமானப்படுகிறது. அப்ப கிறிஸ்தவர்கள் என்றால் உண்மையா இருக்க வேண்டும் என்பதை புற ஜாதியினர் அறிந்திருக்கிறார்கள். அப்ப நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? மன உண்மையா இருக்க வேண்டும். துர்குணத்திலிருந்து நாம நம்மை காத்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ வகையில நம்ம சொந்தக்காரங்க மூலியமாகவோ, நமது ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ, நம்ம கூட இருக்கிறவர்கள் மூலியமாகவோ எவ்வளவோ துர்குணங்கள் வரும். அந்த துர்குணத்திற்கு நாம் விலகி காக்க வேண்டும். இந்த வகையான 5 விதத்தில் நாம் இருப்போமானால் நாம் தான் நீதிமானாய் இருப்போம். ஹல்லேலூயா. அது இல்லாம அந்த நீதிமானுக்கு தேவன் என்ன செய்வாராம்? உத்தமருக்கு உத்தமராகவும், புனிதருக்கு புனிதராகவும், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும், மாறுபாடானவனுக்கு மாறுபாடாகவும் தெரிகிறார். ஜனத்தை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். மேட்டிமையான கண்களை தாழ்த்துகிறவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இருள்ல இருக்கிற யாராயிருந்தாலும் அவர்களுக்கு இடத்தில் விளக்கை ஏற்றி ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். என்ன விதமான இருளில் இருந்தாலும் அந்த இருளில் இருந்து உங்களை காப்பாற்றவே என் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் வந்தார். ஹல்லேலூயா. 29ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று. இவ்வளோ உண்மையா இருக்கிற நாம, தேவனுடைய மத்தியில இருக்கிற நாம, அவருடைய பலத்தை கொண்டு, அவருடைய தைரியத்தை கொண்டு எதுக்குள்ள பாய முடியுமா? எவ்வளவு பெரிய சேனையா இருந்தாலும் அதுக்கு நடுவுல நான் போக முடியும். எவ்வளவு பெரிய மதிலா இருந்தாலும் அதை தாண்ட முடியும்ன்றத அந்த 29ஆம் வசனத்தை தாவீது அவர்கள் அவ்வளவு அருமையா எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 31ல இருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் நான் முன்பு சொன்னது போல நம்மை ஒரு இடத்துல போய் அமர்த்தி நம்மளை சுத்தமாக்கி நம்மை ஒரு டைம் பீரியட் கொடுக்கிறாரு. உன்னோட தவறெல்லாம் மன்னிக்கிறேன், நீ செய்த தவறெல்லாம் ஓகே, நீ எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பு, அதிலிருந்து வெளிவர விரும்புறல்ல, அதுக்கான நேரத்தை உனக்கு கொடுக்கிறேன். அதை எல்லாம் சரி செய்து உன்னை பலப்படுத்தி நீ எழுந்து நின்னு ஒரு பலவானை போல நிற்கிற வரைக்கும் அவர் உன்னை விடவே மாட்டாரு. உன்னை பலப்படுத்தி உன் வழியை எல்லாவற்றையும் செவ்வாய்ப்படுத்துகிறார். நீ மரண கண்ணில இருந்த இல்லையா, அந்த வழியை எல்லாவற்றையும் தேவன் செவ்வாய்ப்படுத்துகிறார். உன் எதிரிகளை உன்னிடத்தில் இருந்து அகற்றுவதற்கும் உன் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். ஏன்னா உனக்கு ஓடுவதற்கு தேவையான பலன் வேண்டும், நீ நடப்பதற்கு தேவையான பலன் வேண்டும். உன்னுடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். நீ சரியாகி குணமாயி ஒரு ஸ்டாண்டர்டா நின்னதுக்கு அப்புறமா உனக்கு எல்லாவற்றையும் பழக்க வைக்கிறார். நீ எப்படி எதிரிய ஃபேஸ் பண்ணணும், அவனுக்கு பயந்து நீ மரண கட்டுக்குள்ள திரும்பி விழுந்துடக்கூடாது. உனக்கு தெரியாம கூட வேற ஒரு விஷயத்துல போய் நீ விழுந்துடக்கூடாது. அதற்கான ஒரு தைரியத்தையும் ஒரு பலத்தையும் தேவன் நமக்காக அருளுகிறார். நம்முடைய வழிகளை செவ்வை பண்ணுகிறார். நம்மளுடைய கால்களை மான் கால்களை போல, அவ்வளவு வேகமாய் ஓடுகிற கால்களை போல மாற்றுகிறார். ரட்சிப்பின் கேடகமாய் இருக்கிறார். யார் இனி நமக்கு எதிராய் வந்தாலும் அந்த அம்புகளை தாங்கக்கூடிய ஒரு கேடகத்தை நம்மிடத்தில் தேவன் தருகிறார். அவருடைய வலது கரம் நம்மை தாங்கி கொண்டே இருக்கும். நாம் நடக்கிற வழி குறுகினதா இருந்தாலும் அந்த வழியை நமக்கு விசாலமாக மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். நீ அந்த இடத்துல இடறியா? இல்ல, உனக்கு நான் நல்லா பெருசா ஆக்கி அந்த வழியை உனக்கு ஆயத்தப்படுத்துறேன். அந்த வழியா நீ ஓடிப்போ, அந்த வழியா நீ நடந்து செல், அந்த வழியா உன் சத்துருக்களை சந்தி அப்படின்றத தேவன் அழகா அந்த இடத்துல உணர்த்துகிறார்.
இதையெல்லாம் நமக்கு பழகி வித்ததுக்கு அப்புறமா என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். இப்ப நமக்கு ஒரு தைரியம் இருக்கா? இப்ப நமக்கு ஒரு பலன் இருக்கா? நம் கைகள் யுத்தத்திற்கு பழகி இருக்கா? நம் கால்கள் மான் கால்களை போல மாற்றி இருக்கா? அப்ப நம்ம எவ்வளோ வேகமா ஓடுவோம். எவ்வளவுக்கு எவ்வளவு சத்துரு நமக்கு அதிகமாய் நம்மளுக்கு இடரல் வந்திருந்தாலும் அந்த இடர்களை எல்லாம் தாண்டி அவர்களை பின்தொடர்ந்து போய் பிடித்து அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நாம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைச்சிருப்போம், அதுக்கான ஆயத்தெல்லாம் நம்ம செஞ்சிருப்போம். ஆனா அதை வேற யாரோ செஞ்சிட்டாங்கன்னா நமக்கு ஒரு திருப்தி இருக்குமா? இருக்காது. ஏன்னா நான் என் கையால் அந்த விஷயத்த செஞ்சாதான், என்னோட வார்த்தையால் அதை சொல்லி இருந்தாதான் எனக்கு ஒரு திருப்தி. அதை தான் தேவன் இந்த 18ஆம் வசனத்துல தாவீதுக்கு செய்திருக்கிறார். அவர் எவ்வளோ மரண கண்ணிகள்ல இருந்தாலும் அவருக்கு ஒரு ஹெல்ப் தான் பண்ணாரு. அந்த சத்துருக்களை துரத்தி விட்டு அவருக்கு ஒரு டைம் பீரியட் கொண்டு கொடுத்து அவரை பலப்படுத்தி அவரை யுத்தத்திற்கு பழக்கி விட்டு அந்த சத்துருக்களை மீண்டுமா போய் நீயே அடி, உனக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த சத்துருக்கள் உன்னை எவ்வளவு அடிச்சிருப்பாங்க, எவ்வளவு துன்புறுத்திருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்கன்றது உனக்கு தெரியும். அப்ப நம்ம பதிலா செய்யும் போது 1க்கு 2 போய் செய்வோம். கரெக்டா? அதை நம்ம போய் அடிக்கும் போது நமக்குள்ள வருகிற சந்தோஷம் பெரிய சந்தோஷமா இருக்கும். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். ஹல்லேலூயா. இவ்வளோ தைரியம், இவ்வளோ பலன் வந்துருச்சு. நான் ஓடி போய் அந்த சத்துருவை சாகடிக்கிறேன், அவனோட பிடரிய பிடிச்சு தைரியமா சொல்றேன், என் சத்துருவை நானு நிர்மூலமாக்கிட்டேன். ஆனா அந்த நிர்மூலமாக்குனதற்கு யார் காரணம்? நீயோ நானோ இல்ல, என் தேவனாகிய கர்த்தர். நமக்கு ஒரு நேரத்தையும் நமக்கு ஒரு காலத்தையும் கொடுத்து, நாம் பழகுவதற்கான நாட்களையும் கொடுத்து, அதை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து நம்முடைய வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துகிற தேவன் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த சத்துருக்கள் அபயமிடுவார்களாம். பாருங்க, அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அந்த பிடரியை நாம பிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கத்துவாங்க பாருங்க. நாம கத்தந்த விட பல மடங்கு அவங்க கத்துவாங்க. அப்ப கத்தும் போது கடவுளிடத்துல கேட்பாங்க, என்னை காப்பாத்துங்கன்னு. ஆனா கடவுளோட பதில், நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உன்னை பார்க்க கூட இல்லைன்ற மாதிரி தான் தேவன் இருப்பார். ஏன்னா அவன் செய்த அநியாயங்கள் அதிகம், அவன் செய்த துரோகங்கள் அதிகம். அதனால நமக்கு ஒரு வெற்றியின் பாதையை நமக்கு கொடுக்கிறார். அந்த சத்துருவை தூளை போல மாற்றுகிறார், நம்ம மெதிக்கிற சேற்றை போல மாற்றுகிறார். அவர்கள் எல்லோரும் நம்மிடத்துல தலை வணங்கும்படியாக, நான் உனக்கு செய்த காரியங்கள் தவறுதான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்ற அளவிற்கு அந்த சத்ருவானவன் நமக்கு முன்பாக விழுவான். இவை எல்லாம் நமக்கென்று யார் கொடுக்கிறா? நம் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார். இந்த சத்ருவை மன்னித்து விடுவோமானால் நம்மிடத்திலும் நம் எல்லையை விட்டும் அவன் புறப்பட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இனி ஒரு காலமும் அவன் இந்த விதமான காரியங்களுக்கு அவன் ஈடுபடவே, அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அவன் அந்த எல்லையை விட்டு ஓடி போவான். இதையெல்லாம் செய்த நம் தேவனாகிய கர்த்தரை நாம எப்படி துதிக்கணும், எப்படி நன்றி சொல்லணும் என்பதை தான் அந்த 46 50ஆம் வசனம் வரைக்கும் தாவீது சொல்லுகிறார். நன்றி எப்படி கூறணும், ஸ்தோத்திரத்தை எப்படி செலுத்தணும், இவ்வளோ விஷயங்கள் தெய்வம் செய்தார் இல்லையா? அது எல்லாத்துக்கும் கிரெடிட் நாம எடுத்துக்க கூடாது. இந்த இடத்துல எனக்கு தேவன் இதை செய்தார், நான் இப்படி ஒரு நிலைமையில இருந்தேன், இந்த இடத்துல நான் இப்படி ஒரு சிக்கி கொண்டு இருந்தேன், ஒரு மரண கண்ணி போல நான் மாட்டிக்கிட்டேன், என்னை தேவன் அருமையாய் காப்பாற்றினார், என்னை தேவன் இதிலிருந்து விடுதலை ஆக்கினார் என்பதை ஒரு சாட்சியாய் சொல்வது மட்டுமல்லாமல் தேவனிடத்தில் ஒரு நன்றியை கூறி, அவர் ஜீவன் உள்ளவர், துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிற தேவன், எனக்காக பழி வாங்குகிறவர் என்று சொல்லி சொல்லி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நான் செய்தேன் என்று சொல்வதை விட என் மூலமாய் தேவன் இந்த கிரியைகளை செய்தார் என்பதை நாம் உறுதியாய் நிற்க வேண்டும். இந்த விதமான விஷயங்கள் அனைத்தும் நாம் செய்து நம் சத்துருக்களை விரட்டி அடித்தோம் என்றால் நாம் நன்றியோடும் ஸ்தோத்திர பலிகளோடும் தேவனிடத்தில் அமர்ந்திருப்போம் என்றால் நம்மையும் நம் குடும்பத்தையும், ஏன் நம்மளுடைய சந்ததியை கூட தேவன் அபிஷேகம் பண்ணி
தலைமுறை முழுவதையும் பாதுகாக்கிற தேவனாகவும் கிருபை செய்கிற தேவனாகவும் நம் தேவன் இருக்கிறார். அவருக்கு தேவையான காரியம் ஒன்னே ஒன்று, அவரை நோக்கி அபயமிட வேண்டும். அந்த அபயமிடும் பொழுது அவர் செவி கொடுப்பார். அந்த செவி கொடுத்தது நிமித்தம் நீ அதிலிருந்து வெளியே வருவ. நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு தேவையானது நன்றியும் ஸ்தோத்திர பலிகளும் மட்டுமே. உன்னால என்னென்னலாம் செய்ய முடியுமோ, பாடல் பாட முடியுமா, ஜெபிக்க முடியுமா, நன்றி சொல்லியே ஜெபிக்க முடியுமா, இல்லை யாரிடத்திலாவது போய் சாட்சியாய் சொல்ல முடியுமா, உங்களால எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் சொல்லி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம் என்பதை 18ஆம் சங்கீதம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. நீங்களும் பல வகையில் மரண கட்டுகளா இருக்கலாம், மரண கண்ணிகளா இருக்கலாம், பாதாளத்தில் கூட விழுந்திருக்கலாம். ஆனால் தேவனை நோக்கி இன்று அபயமிடுங்க. தேவனே எனக்கு இறங்கும் என்று ஒரு வார்த்தையின் மூலமாய் நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை நாம் காண தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமது சத்துருக்களின் பிடரியை நம் கையில் ஒப்படைத்திருக்கிறார். நம்மை அபிஷேகம் பண்ணி நம் தலைமுறை முழுவதுமாய் கிருபையாய் இறங்குவார். இந்த 18ஆம் சங்கீதத்தினை மீண்டும் ஒரு முறையாய் உங்களது குடும்பத்தில் வாசித்து உங்களது குடும்பத்திற்கு ஒரு வெற்றி தரும் நாளாய் மாற்றுங்கள். உங்களுக்கு இது பயனுள்ளதாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறையாய் இந்த சங்கீதத்தினை படித்து வெற்றியை பெறுங்கள். அடுத்த வாரம் 19ஆம் சங்கீதத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. God bless you. Amen.